எனக்கு வந்து எல்லா திறமையுமே இருக்குது, ஆனால் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. நான் தொடர்ந்து உழைச்சு கொண்டே இருக்கேன், அதற்கான ஊதியம் கிடைக்கல, தொடர்ந்து நான் புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே வரேன் அப்படின்லாம் நினைக்கிறவங்களா நீங்கள்? அப்படின்னா அந்த எண்ணத்தை மேலும் மாற்றிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உங்களுடைய மனதில் தேங்க தேங்க உங்களால் ஒரு விடுதலை நோக்கி, ஒரு வெற்றிகரமான பாதையை நோக்கி உங்களால் நகரவே முடியாது. நீங்கள் வந்து அந்த டிப்ரெஷனுக்குள்ளேயே இருப்பீங்க. முதல்ல நீங்கள் உங்களை வென்றெடுத்து வெளியே வரணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியும். நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையில் நம்மளால் இதை முடியுமா, நமக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, நமக்கான ஒரு இது இல்லை, நம்மளை யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க, நம்மளுடைய சிந்தனைகள் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு, நம்மளால் சொல்ல முடியல, நம்ம இதற்கான நல்ல சீரிய சிந்தனை என்னால் சொல்ல முடியும், ஆனால் என்னை யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அதை வந்து வெளிப்படுத்த தொடங்குங்க முதல்ல. அப்படின்னா தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். எனக்கு நான் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து நான் நல்லா படம் வரைவேன் அப்படிங்கிற வந்து வரைஞ்சு காட்டினா தான் அந்த உலகம் நம்பும். நான் நல்லா படம் வரைவேன், நான் நல்லா கதை சொல்லுவேன், நான் நல்லா பேசுவேன் அப்படின்னு வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கிறீங்கன்னா இந்த உலகத்துக்கு நீங்கள் எப்படி அறிமுகமாவீங்க? நான் நல்லா பாட்டு பாடுவேன், நல்லா கவிதை எழுதுவேன் அப்படிங்கிறத வந்து இந்த உலகத்துக்கு முதல்ல நிரூபிக்கணும். அப்போ தான் உங்களை வந்து இந்த உலகம் அங்கீகரிக்க தொடங்கும். நீங்கள் எனக்கு நல்ல சிந்தனையெல்லாம் கவிதையெல்லாம் வரும், நான் எழுதக்கூட மாட்டேன், ஆனால் நான் நல்ல கவிஞன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் முன்னேற முடியாது இல்லையா? உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா, கவிதை தெரியுமா, நடனம் ஆட தெரியுமா, நல்லா கதை சொல்ல தெரியுமா, நல்லா ஓவியம் தீட்டுவீங்களா, நல்லா எழுத்துக்களை பல விதமாக எழுதுவீங்களா, உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, பலகுரல் மிமிக்ரி பண்ணுவீங்களா, ஸ்டாண்டப் காமெடி, மியூசிக்கில் தனி எதுவும் உங்களுக்கு திறமை இருக்கா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ள திறமையை வந்து மேற்கட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கான வாய்ப்பும் உங்களுக்கான அங்கீகாரமும் தேடி வரும். நீங்கள் வந்து இருக்கிற திறமையை வந்து மண்ணுக்குள்ளேயே பூட்டி வச்சா அது ஒன்றா வெளிப்படத்தான் செய்யும். இருந்தாலுமே நம்ம அதுக்கு உண்டான இதை வந்து போடணும். ஒரு விதையை மண்ணுக்குள்ளே போட்டால் மட்டுமே அது முளைச்சி வந்துடாது, அதுக்கு தண்ணி ஊற்றணும், அதுக்கு உரம் வைக்கணும், அப்படின்னா தான் அது வந்து செழிப்பாக வளரும். அதுபோல் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்கொண்டு வர தயங்கக்கூடாது. இதெல்லாம் பேசினா நமக்கு வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி பேசுறது நிறைய பேருக்கு பிடிக்காது. அட்வைஸ், அறிவுரை அப்படிங்கலாம் சொல்லும்போது இது ஒரு பூமர் தரமாக பேசலாம் பாரு, இந்த காலத்தில் ட்ரெண்டிங்லேயே இல்லை இவன் அப்படின்லாம் நிறையா பேர் பேசுவாங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ புரியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிற அந்த அனுபவங்கள் வந்து உங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கும். இதை வந்து யாரோ ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்க சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய திறமையை தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வர்றவங்க தான் மிகச்சிறந்த திறமையாளராக, லட்சியவாதியாக உருவாக்க முடியும். நண்பர்களே, தோழர்களே, உங்களுக்கான லட்சிய பாதையை அடைவதற்கு சிறிதேனும் தாமதிக்க வேண்டாம். உடனே தொடங்குங்க. அப்போ தான் உங்களான இலக்கை அடைய முடியும். எனக்கான காலம் வரும், நேரம் வரும் அப்படின்னு காத்திருக்க தேவையில்லை. உங்களுக்கான சின்ன சின்ன முயற்சிகள் தான் பெரிய பெரிய லட்சியங்களை அடைவதற்கு வழிவகுக்கும். அதுபோல் இன்றே தொடங்குங்கள். நாளை உலகம் நமக்காக காத்திருக்கிறது. வென்றெடுப்போம். வாருங்கள், தொடங்களே. பெரிய லட்சியங்களையும் எண்ணற்ற சிந்தனைகளையும் வெளிக்கொண்டு வாருங்கள். நன்றி.